அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில வானரன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். பணம் இருந்தா சொர்க்கம்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் பணம் இல்லைன்னா நரகம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி கதை தான் இந்த படத்தின் கதை. இந்த படத்தினுடைய கதாநாயகன் அனுமந்தராவ். இவர் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு கடை கடைக்கா போய் ஆசீர்வாதம் செய்வாரு, உதவித்தொகை வாங்குவார். அப்படி ஒரு கேரக்டர். அவரது நண்பர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் டி ராஜேந்தர், விஜயகாந்த் போன்றவர்களின் தோற்றத்தில் நடித்து சம்பாதிப்பவர்கள். இப்படி மகிழ்ச்சியாக வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கும் போது மேடை நிகழ்ச்சிகளில் நடிக்கும் ஒரு இளம்பெண்ணை சந்திக்கிறார் நாயகன். அவருக்காக உதவி செய்கிறார். பிறகு அவரையே காதலிக்கிறார். தனது கஷ்டத்தை அறிந்து உதவிய அனுமந்தராவின் செயல்கள் நாயகிக்கு பிடித்து போகிறது. இருவரும் காதலிக்கிறார்கள். கல்யாணத்தில் முடிகிறது. கல்யாணம் பிரசவத்தில் முடிகிறது. பிரசவத்தில் மனைவியை இழந்த அனுமந்தராவ் மகளுக்கு தனது மனைவியின் ஆசைப்படி மனைவியின் பாட்டி பெயரான அம்மு என்று பெயர் வைத்து அழைக்கிறார். இந்த உலகம் பணத்தை தேடி ஓடுது. அது மாதிரிதான் அனுமந்தராவும் பணத்தை தேடி ஓடுகிறார் தனது மகளுக்காக சம்பாதிக்க. பெருசா சம்பாதிக்கலனாலும் வேலை வேலைன்னு ஓடுவாரு. மகளை படிக்க வைப்பாரு. அவருக்கு 5-6 வயசு இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போயிரும். மருத்துவமனையில ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளையில கட்டி இருக்குது, அது அகற்றணும். அதுக்காக 4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். மகள் ஒரு செருப்புக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. 1000 ரூபாய் தான் வேலை. அதை கூட அவரால் வாங்கி கொடுக்க முடியாது. இப்படிப்பட்டவர் மகளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நிறைய இடங்களுக்கு போறாரு, நிறைய பேரை பார்க்கிறாரு, கடன் கேட்கிறாரு, உதவி கேட்கிறாரு. யாருமே கொடுக்கற மாதிரி இல்ல. எங்க இருந்து கொடுப்பாங்க? இவர்கிட்ட சொத்து இருந்தா தானே கடன் கொடுப்பாங்க. அப்படி எதுவும் இல்ல. இவர் எப்படி மகளை காப்பாற்ற போறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் அனுமந்தராவ் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நாகேஷின் பேரன் கஜேஷ். வெள்ளந்தியான பேச்சு, அன்புக்கு ஏங்குவது, அன்பால் கரைவது, பணத்தை தேடி ஓடுவது, மகள் மீது பாசம் காட்டுவது, இப்படி படம் முழுக்க அவருடைய பாத்திரம், அதில் அவரது நடிப்பு மிக யதார்த்தமாக இருந்து நம்மோடு ஒன்ற வைக்கிறது. கஜேஷின் மனைவி சுமதி பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அக்ஷயா. கொஞ்ச நேரமே வந்தாலும் மனதில் நிற்கிற பாத்திரம். அதை இயல்பாக செய்து கவனிக்க வைக்கிறார். கஜேஷின் மகளாக நடித்திருக்கும் பேபி வர்ஷா தனது பாத்திரத்தோடு ஒன்றி போய் நடித்திருக்கிறார். அவருடைய வசனமும் நடிப்பும் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்கிறது. இந்த சின்ன வயசுல அவருக்குள்ள இப்படியெல்லாம் திறமை இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிறார். திருடனாக நம் மனங்களில் குணச்சித்திர நடிகராக நிற்கிறார் ஆதேஷ் பாலா. ஏழைகளுக்கு உதவுவது இறைவனை தேடுவதற்கு சமம் என்ற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் லொல்லு சபா ஜீவா. மகனுக்கு வரன் தேடி அலையும் தீபா அவரது மகனாக நாஞ்சில் விஜயன். கஜேஷுக்கு உதவும் டிஆர் பாத்திரத்தில் வருபவர் நாமக்கல் விஜயகாந்த். சம்சுதீன் பாயாக வரும் ஜீவா தங்கவேல். லொல்லு சபா உதயா, லொல்லு சபா வெங்கட்ராஜ் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் நிரஞ்சந்தர். கதையோடு பயணிக்கின்ற ஒளிப்பதிவை அவர் தந்திருக்கிறார். அதே போல எடிட்டர் விது ஜீவா ஒரு இயல்பான படத்திற்கான படத்தொகுப்பை செய்திருக்கிறார். கிளைமாக்ஸில் ஆஞ்சநேயர் கதாபாத்திரம் கொதித்து அடங்குகின்ற காட்சிகளில் அவருடைய உழைப்பு அபாரமாக இருக்கிறது. இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் ஷாஜகான். நீதானே என் உலகம், ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆகிய பாடல்கள் மனதில் நிற்கிறது. பின்னணி இசையிலும் கவனிக்க வைத்திருக்கிறார் அவர். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் ஸ்ரீராம் பத்மநாபன். திங்கிற சோத்திலிருந்து கக்கூஸ் வரைக்கும் எல்லாம் பணம். பணம்தான் ஒருத்தனை எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிறது என்கிற ஒரு வரி கதையை எடுத்துக்கொண்டு அதற்காக ஒரு நல்ல காதல் சென்டிமெண்ட் என்று படத்தை கொடுத்திருக்கிறார். 2ஆம் பாதியில் இருக்கையோடு நம்மை கட்டி போடுகின்ற அளவுக்கு அவருடைய திறமை அமைந்திருக்கிறது. எளிய மனிதர்களின் வாழ்க்கையை ஒரு சில படங்களில் தான் காட்டுவார்கள். அப்படித்தான் இந்த படத்திலும் ஒரு எளிய மனிதனின் வாழ்க்கையை அருகிலிருந்து பார்ப்பது போன்று படமாக்கியிருக்கிறார் இயக்குனர். உண்மையில் இந்த படம் மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. என்ன நேயர்களே, வானரன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.